அழகர் வராரு, அழகர் வராரு அப்படின்னு மனசார நீங்க கேட்குறீங்க. உங்க வீட்டுக்குள்ளேயும் அழகர் வருகிறார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கள்ளழகர் வந்த காரணம் என்ன அப்படின்னா, இந்த கள்ளழகரும் தாயாரும் எவ்வளவு கருணை அப்படின்னு சொன்னா, வைகை ஆறு என்பது மகாலட்சுமியோடைய நன்மை. தன் சகோதரியோட திருமணத்துக்கு போகும்போது வளரி அப்படின்னு ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு சென்றிருப்பார். நம்ம மீனாட்சி அம்மன் கோயில கூட அந்த குளத்துக்கே பொற்றாமரை குளம் அப்படின்னு தான் பேரு. இந்த 18ஆம் படி கருப்புசாமியை நினைச்சாலே போதும், கேட்டாலே போதும், சத்திய வாக்கு சொல்றேன், எந்த நாளிலையும் இந்த பிரச்சனைகள் பனி போல கரைவதை கட்டாயமாக உணரலாம். இந்த குதிரை என்பது அஸ்வினி நட்சத்திரத்தையும் குறிக்கும். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே ஆன்மீகம் கிளிட்ஸ் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். கள்ளழகரை பற்றி பேசணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். உடனே சுகபிரம்ம மகரிஷிட்ட, அப்பா கள்ளழகனை பற்றி பேசணுன்றாங்களே, அப்படி அந்த கருப்பஞ்சாறு போல இனிக்கக்கூடிய அந்த நிலைகளை சொல்ல வேண்டும் என்கிறார்களே என்னதும் ஆரம்பிக்க சொன்னார். ஏதோ ஒரு தடுமாற்றங்கள். பிறகு மீண்டும் அவரிடமே நாடி வாசித்தேன். வாசித்த நிலையிலே அவர் சொன்னார், எப்பொழுதுமே கள்ளழகனை பற்றி பேசும் பொழுது 18ஆம் படி கருப்பை பற்றி பேசிவிட்டு பேசு, அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்பாவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி குழந்தையை பற்றி பேசணுமேப்பா அப்படின்னா. அப்போது கள்ளழகனுக்கு எவ்வளோ கருணைன்னு பார்த்தீங்களா? அங்கே தனக்கு காவலாய் விற்று இருக்கக்கூடிய அந்த 18ஆம் படி கருப்பு மீது எவ்வளவு கருணை இருக்கும் பொழுது நம்மீதும் எவ்வளவு கருணை காட்டுவார். இந்த கள்ளழகர் என்று சொல்லக்கூடியவர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் என்று சொல்லக்கூடியது உலகிலே எத்தனையோ கவலைகளில் இருக்கக்கூடிய நமக்கு பெரும் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு வைபவம். நம்ம எப்போவுமே சொல்கிறோம், பணத்தை தண்ணி மாதிரி செலவு செய்யாத. பணம் என்பது நீருடன் தொடர்புடையது. அப்போ இந்த பணம் நீருடன் தொடர்புடையது அப்படின்னா வைகை ஆறு என்பது மகாலட்சுமியோடைய தன்மை. அதனால தான் மதுரைக்கு தூங்கா நகரம்னு பேர் உண்டு. என்று பார்த்தாலும் சரி எல்லோரும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அந்த ஊருக்கு போய் பாருங்களேன், எல்லாருமே தன்னால் என்ன நன்மை அடுத்தவர்களுக்கு நிகழ முடியும், நாம் என்ன உதவி செய்யலான்னு ஒரு மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு ஆங்கிலத்தில் சொன்னால் ஒரு ஆரா அப்படின்வாங்க. அதுபோல் ஒரு தெய்வீகமான ஊர். காரணம் என்னன்னா, அந்த வைகை ஆற்றே மகாலட்சுமியோடைய அம்சமாக. நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் கூட அந்த குளத்துக்கே பொற்றாமரை குளம் அப்படின்னு தானே பேர். இப்போது அந்த இடத்துல கள்ளழகர் வந்த காரணம் என்ன அப்படின்னா, மாண்டூக்கியமாக ஒரு மகரிஷி வந்து விட்டார். மாண்டூகம் அப்படின்னா தவளைன்னு பேர். இந்த தவளையாக ஒரு மகரிஷி அவதரிக்கிறார். அவருக்கு கருணை காட்ட கள்ளழகர் வந்தார் என்பது கதை. சித்தர்களில் தவளையாக இருந்தது யாரு அப்படின்னா காலாங்கிநாதர். அப்போ சித்தர்களிலே காலாங்கிநாதருக்கு கருணை புரிய கள்ளழகர் வந்தார் என்பதை கருத்திலே கொள்ள வேண்டும் என்பது எனக்கு சுகர்மொழி. இந்த கள்ளழகரும் தாயாரும் எவ்வளவு கருணை அப்படின்னு சொன்னால், கள்ளழகர் கரத்திலே எப்பொழுதுமே விதவிதமான ஆயுதங்கள் இருக்கும். அந்த பெருமாளுக்குரிய சங்கு, சக்கிரம், கதை, தாமரை எல்லாம். ஆனால் தன் சகோதரியோட திருமணத்துக்கு போகும்போது வளரி அப்படின்னு ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு சென்றிருப்பார். இந்த வளரி என்பது எதை குறிக்கும் தெரியுமா? நாம் எதை தருகிறோமோ அது நமக்கு திரும்ப வருகிறது என்பதை, வளர்கிறது என்பதை நமக்கு மறைபொருளாக உணர்த்தக்கூடியது இந்த வளரி. அதுவும் எதில் வருகிறார்? குதிரை மேலே வருகிறார். குதிரை எதை குறிக்கும் தெரியுங்களா? கல்கி அப்படின்னு ஒரு அவதாரத்தை சொல்கிறோம். கலியுகத்திலே யார் வருவார் என்று சொல்கிறார்கள்? கவலையிலே இருப்பவர்களை மீட்பதற்காக, நம்மை கரை சேர்ப்பதற்காக வரக்கூடியவர் யார்? கல்கி.
இந்த குதிரை என்பது அஸ்வினி நட்சத்திரத்தையும் குறிக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் தற்பொழுது நமக்கு பல்வேறு காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. செவ்வாய் கந்தாந்த புள்ளியிலே வரப்போகிறார். செவ்வாய் என்று சொன்னாலே போர் வீரனை குறிக்கும். உலகம் முழுக்க போர்களாலே ஆங்காங்கே பல்வேறு மக்கள்கள் அவதியுறுவதை நம் கண்ணார காண்டு கொண்டிருக்கிறோம். பெருமாள் என்பவர் புதனின் அம்சம். அவர் போர் வீரனாக மாறி காட்சி தருகிறார். எனவே புதனும் செவ்வாயும் கலந்ததொரு நிலையிலே எத்தனையோ பேர் ஜாதக ரீதியாக அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாம் மனமாற எங்கே இருந்தாலும் சரி கல்லழகனை நினைத்து, அப்பா எங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும்னு கேட்டார். உடனே அவர்கள் ஜாதகத்திலே பெரும் மாற்றங்கள் நிகழ்வதை நேரிலே உணரலாம். அதே போல அங்கே இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பு என்று சொல்லக்கூடியவர் மிகுந்த சக்தி பெற்றவர். சிலதெல்லாம் எதற்காக நமக்கு நிகழ்கிறது என்று சொன்னால், நமக்கு போன பிறவியில் ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருப்போம். அந்த புண்ணியத்துக்கு கடவுள் ஏதோ பலனை தரணும், இவங்களை காப்பாற்றணும், கரையேற்றணும்னு முடிவு பண்ணியிருப்பான். எத்தனையோ பேர் எங்கள் வீட்டில் செய்வினை ஏவல் தோஷம் இருக்குன்னு பயப்படுறோம் ஐயா, எங்கள் வீட்டில் வாஸ்து குறை இருக்குன்னு சொல்கிறாங்க ஐயா, ராத்திரி தூங்கினா தூக்கமே வரதில்லை. நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனை, நிம்மதியான தூக்கம் இல்லை. இவங்கெல்லாம் இந்த 18ஆம் படி கருப்பு சாமியை நினைச்சாலே போதும், கேட்டாலே போதும், சத்திய வாக்கு சொல்கிறேன், எந்த நாளிலையும் இந்த பிரச்சனைகள் பனி போல கரைவதை கட்டாயமாக உணரலாம். இதை ஏன் இன்னைக்கு கேட்குறீங்க? உங்களுக்கு நல்ல நேரம் துவங்கிடுச்சு. அப்போதான் அங்கே இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பு நூபுர கங்கை, அதாவது சிலம்பாறு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாள் திருவடியில் பட்டு அங்கே கங்கையாக திருமாலிருஞ்சோலையிலே வந்து கொண்டிருக்கக்கூடியது நூபுர கங்கை. யார் ஒருவன் இந்த நூபுர கங்கை என்று சொல்லக்கூடிய சிலம்பாறு என்ற பெயரை கேட்டு விடுகிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் தண்ணிக்கு பஞ்சம் வராதான். என்னையா தண்ணிக்கு பஞ்சம் வருதா, இது பெரிய விஷயமான்றீங்க? உலகம் முழுவதும் இப்பொழுது மிக பெரும் தேவையாக தேடலாக இருக்கக்கூடியது நீர் தான். நீரின்றி அமையாது உலகு அப்படின்வாங்க. அப்போ ஒரு பெரிய மகாலட்சுமி வரத்தை கொடுத்தாலாம். யாரெல்லாம் திருமாலிருஞ்சோலையை பற்றி நினைக்கிறார்களோ அங்கே இருக்கக்கூடிய சுந்தரவல்லி தாயார், சுந்தரபாகு என்று சொல்லக்கூடிய நமது கல்லழகர், இவர்களை எல்லாம் மனதால் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே நீருக்கு பஞ்சம் வராதான், நல்லா இருப்பாங்களாம். சரியா, எதற்காக இந்த திருவிளையாடெல்லாம் நடக்கிறது? அவர் கல்லழகர் வருகிறார், நீரிலே இறங்குகிறார், சகோதரியை பார்க்க செய்கிறார்னா, இந்த விளையாட்டெல்லாம் திருவிளையாடல்கள் எல்லாம் அவர்கள் தங்களுக்காக செய்து கொள்ளவில்லை. இந்த பரம்பொருள் மனிதர்கள் உய்ய வேண்டும், மனிதர்கள் நலம் பெற வேண்டும், நீரின் நன்மை மனிதனுக்கு ஏற்பட வேண்டும். கலியுகத்திலே இப்பொழுதுள்ள சூழலிலே ஆங்காங்கே நீர் மாசடைந்துள்ளது. நீர் மட்டுமல்ல, மனிதனின் மனமும் மாசடைந்து உள்ளது. இக்காலத்திலே இது போன்ற ஒரு நல்ல விஷயங்களை அப்படியே பச்சை பட்டுடுத்தி அழகர் வருகிறார். அவர் அப்படியே ஆபரணங்களை சூடி இருக்கிறார். அப்படியே மகிழ்ச்சி எங்கும் மக்கள் கிட்ட பொங்குகிறது. அழகர் வராரு, அழகர் வராரு அப்படின்னு மனசார நீங்க கேட்குறீங்க. உங்க வீட்டுக்குள்ளேயும் அழகர் வருகிறார். அழகர் வந்தால் அவர் மட்டும் வருவாரா? கூட அந்த தாயார் சுந்தரவல்லி தாயார் வருகிறாள். உங்கள் வாழ்க்கையிலே பொன்னாபரணங்களால் நிரப்புகிறார். செல்வம் பெருகுகிறது, மகிழ்ச்சி பெருகுகிறது. மனதிலே எப்பாறு கற்பனை செய்கிறீர்களோ, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஐயா, நல்லதை கற்பனை பண்ணீங்கன்னா நல்லது தான் சத்தியமாக நடக்கும். இந்த காலத்தில் நீங்கள் இங்கே செல்லக்கூட தேவையில்லை. கையில் ஒரு செல்பேசி இருக்கிறது, அதிலே கல்லழகர் தரிசனத்தை கண்டுவிட முடியும். கண்ணார கண்டு மனதார அப்பா கருணை செய்வாயே, காராய வண்ண மணிவண்ண கண்ண கனசங்கு சக்கரதரனீழ் சீராய தூய மலர்வாயனேய ஸ்ரீராம ராம எனவே தாராய வாழ்வு தருணஞ்சு சுழ்க தாமோதராய நமவோம் நாராயணாய நமவாமனாய நமகேசவாய நமவே என்று சொல்லக்கூடிய நிலையிலே தசாவதாரங்களாகவும் வந்தவனே கல்லழகனே, எங்கள் கண்ணீரை துடைத்து விடு, எங்கள் துன்பங்களை துடைத்து விடு,
நீ இன்றி நாங்கள் இல்லை, அப்பா எங்களுக்கு உதவி செய் என்று உணர்வுடன் கேளுங்கள். உங்களுக்கான அற்புதம் இன்று முதல் துவங்கப் போகிறது. சிவசிவ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.